2025 ரிஷப ராசிக்கான பிப்ரவரி மாத பலன்கள் முழுமையாக. ரிஷபம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசிருஷம் 1, 2 பாதங்கள். கிரகநிலை: ராசியில் குரு தனவாக்கு ஸ்தானத்திலும், செவ்வாய் பஞ்சமஸ்தானத்திலும், கேது பாக்கியஸ்தானத்திலும், சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்திலும், சனி லாபஸ்தானத்திலும், சுக்கிரன் ராகு என கிரகநிலைகள் இருக்குங்க. கிரகங்களோட மாற்றங்கள் 5/2/2025 அன்று பாக்கியஸ்தானத்திலிருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதுவே 11/02/2025 ராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுவே 12/02/2025 அன்று பாக்கியஸ்தானத்துல இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாங்க. 21/2/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 26/2/2025 அஷ்டமஸ்தானத்துல இருந்து புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. ரிஷபராசியினருக்கான முழு பிப்ரவரி மாத பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். ரிஷபராசினரே, சொன்ன சொல்லை காப்பாற்ற அனைத்து செயல்களும் செய்யக்கூடிய ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க, ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோகமான காலகட்டத்தில் இருக்கிறீங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சுக்கிரன் சஞ்சாரத்தினால பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், வாழ்க்கையில் இருந்த அதிருப்திகள் நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகும், சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும், இடமாற்றங்கள் உண்டாகலாம், எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். தொழில் ஸ்தானத்தில் சனி ஆட்சி செய்கிறார். இதனால் தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகள் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். மேலுடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பாதிபதி புதன் தொழில்ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அடுத்தவர்களுக்கான பிரச்சனைகள் தீரும். உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் உண்டாகலாம். கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வந்து சேரும். பணவரவு கூடும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனைகள் தீரும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணவரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படுத்தும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் உற்சாகம் ஏற்படும். எதிர்பார்த்த மேற்படிப்புக்கான வாய்ப்புகள் கிட்டும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் எதிலும் சாதகமான போக்கு காணப்படும். துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரியத்தடை தாமதம் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்களை சந்திக்க நேரிடும். எதிர்பார்த்த பணம் வருவது தாமதப்படும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. மிருகசிருஷம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் சிலருக்கு புதிய வேலைகளுக்கு முயற்சியை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் கனகதாரா சோஸ்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபாடு செய்ய பண கஷ்டம் தீரும். இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம் 23, 24. அதிர்ஷ்ட தினங்கள் 15, 16, 17. இவைதான் ரிஷபராசிக்கான பிப்ரவரி மாத முழு பலன்களாக கணிக்கப்பட்டிருக்கு. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.